ஸ்ரீ கோதாநாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலே 14வது பாசுரம். உங்கள் புழக்கடைத் தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கயக் கண்ணானை பாடு ஏல் ஓர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே குளத்துக்குள்ளே நடக்கக்கூடியதான ஒரு செயல், புஷ்பங்களுடைய செயல், மலர்களுடைய செயல் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டாள் ஒரு இல்லத்திற்கு வருகிறாள். இன்று எழுப்பப்படும் பெண்ணானவள் நேற்றைய தின கூட்டத்திலே அவள் சொல்லியிருக்கிறாள், நான் முன்னவே இந்த உங்களை எல்லாம் எழுப்பி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனால் இன்றைக்கி பார்த்தா உள்ளுக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கிறாள். இத்தனை பேர் வெளியில் காத்துருக்கா. அப்போ சொல்கிற பாட்டு இது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய். நேற்று சொன்னியே, நான் முன்னே உங்களுக்கெல்லாம் நானே உங்களை எல்லாம் எழுப்பி கொண்டு நம்ம கோவிலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாயே என்பதாக சொல்லுகிற பாசுரம் இது. நேற்று அந்த மாதிரி சொன்னியே, நாம் எல்லாரும் ஒருவருக்கொரு நேற்று பார்த்து கொண்ட போது நானே உன்னை முன்னே எழுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனியே, வாய்கிழியே பேசினியே அப்படின்றாக இந்த இடத்துல சொல்கிறா. சீக்கிரம் எழுந்து வா அப்படின்ற மாதிரி. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அந்த இடத்துல காட்டும் பொழுது மலர்களை காட்டுகிறார்கள். உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்குது, ஆம்பல் இருக்குது, செங்கழுநீர் இருக்குது. அந்த 2 புஷ்பமும் உன்னோட பின்னால் இருக்கின்ற கிணத்தடியிலே போய் பார்த்தியானா அந்த இடத்துல இந்த ஆம்பல் மலர்களும் இந்த செங்கழுநீர் மலர்களும் இருக்குது. இந்த 2த்துக்கும் விடியலுக்கான அடையாளங்கள். ஆம்பலானது கூம்புகிறது காலை வேளையிலே. விடியற் காலை வேளையிலே ஆம்பல் மலர்கள் கூம்பி நிற்கக்கூடியது. அது இரவு சந்திரனை பார்த்தவுடன் தான் பிரகாசிக்கக்கூடியது. அதே செங்கழுநீர் பூக்கள், தாமரை பூக்கள் சொல்லாமல் அந்த செங்கழுநீர் பூக்கள் அதெல்லாம் காலையிலே சூரியனை கண்டபோது பனி வரும்போதே அதை உதிக்கக்கூடியவர்கள், பிரகாசமாக விளங்கக்கூடியதானது. வாய் நெகிழ்ந்து அந்த மாதிரி நெகிழ்ந்து இருக்கக்கூடியது. அதாவது புலரக்கூடிய வேளையிலே, விடியல் புலரக்கூடிய வேளையிலே அவைகளும் நன்றாக வாய் திறந்து இருக்கக்கூடியதான இது செயல்கள். அதை சொல்கிறாள் இந்த இடத்துல. இப்படி நீ பண்ணுறியே, நேற்று சொல்லிட்டு ராத்திரி வரேன்னு சொல்லிட்டு காத்தால் எழுப்புறேன்னு சொல்லி எழுப்பவே இல்லையே, அந்த மாதிரி செயல் உனக்கு கொஞ்சம் வெட்கம் தரலையா? ஆமாம் முடிஞ்சிட்டான்னா அப்படின்னு அவளும் ஒரு கேள்வி கேட்குறா. அதுக்கு இவர்கள் இந்த அடையாளமாக இதை காத்திருக்காள். என்ன, இந்த விடிந்து விட்டதற்கான அடையாளத்தை தெரிந்து கொள்ள நீ வேற எங்கேயும் போவேனா, உன்னுடைய வீட்டுக்கு பின்பக்கத்தில் இருக்கின்ற கிணத்தடியிலே பார்த்தியானாக்கா உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே அங்கே இருக்கிற தோட்டத்திலேயே இந்த அந்திப்பூக்கள், இந்த ஆம்பல் பூக்கள் எல்லாம் அப்படியே கூம்பி இருக்கின்றன. அதே செங்கழுநீர் பூக்கள் எல்லாம் நன்றாக பூத்து நன்றாக விரிந்து இருக்கின்றனவே. இந்த அடையாளங்கள் பார்த்தால் இவை 2மே எதற்கு அடையாளம்? விடியலுக்கான அடையாளங்கள். ஆம்பல் கூம்புவதும் செங்கழுநீர் விரிவதுமாக இருக்கக்கூடிய, நெகிழ்வதுமான இருக்கக்கூடிய அடையாளங்கள் அப்படின்னு. இப்போது அது மாத்திரமில்லை, விடியற்காலை அடையாளத்தை விடிந்து விட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு அடையாளமும் நீ பார்க்கலாம். என்னதுன்னா, காவி உடை உடுத்த அந்த செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். செங்கல் பொடிக்கூரை காவி நிறத்திலே ஆடை அணிந்து கொண்டிருக்கின்ற தவத்தவர்கள் எல்லாரும், அந்த ரிஷிகள் எல்லாரும் அவள் என்ன பண்ணுறா, கோவிலில் போய் சங்கிடுவதற்காக போகிறார்களே, அவர்கள் எல்லாரும் கிளம்பி விட்டார்கள்.
அவர் எப்படி இருக்கிறார்கள்? வெண்பல் தவத்தவர். அந்த தவம் பண்ணும்பொழுது பகவானுடைய நாம ஸ்மரணையினாலே அவருடைய பல்கள் எல்லாம் மின்னுகின்றனவாம், நாக்கும் செக்கச்சுவேல் என்று இருக்கின்றதாம். அப்படி பகவானுடைய திருநாமங்களை சொல்லி 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 அந்த வாய்ப்புறமாவது அழகாக சிவந்து காணப்படுகிறதாம். பண்கள் எல்லாம் வெண்மையாக காட்சி தருகின்றன. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு சொல்லி காட்டுறான். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு. நாங்கள் பாடுவதற்காக எப்படிப்பட்டவனவன்? சங்கொடு சக்கரம் ஏந்தினவன். இந்த பஞ்ச ஆயுதங்களிலே வலக்கையிலே சக்கரமும் இடக்கையிலே சங்கும் ஏந்தியவன். சங்கொடு சக்கரம் ஏந்தும் அந்த தோள்களை பெற்றவன், திருக்கைகளை பெற்றவன். தடக்கையன் பங்கைய கண்ணான், தாமரை போன்று விளங்கக்கூடிய கண்ணை உடையவனானவன் இந்த பகவான் பங்கைய கண்ணான். அவனை பாடுவதற்காக நாங்கள் எல்லோரும் செல்கின்றோமே, பிறந்து எழுந்து வா என்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்திலே எழுப்பப்படுபவர் திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார் அவர் எழுப்பப்படுகிறார். இந்த திருப்பானாழ்வார் 4ஆம் வருடத்தைச் சேர்ந்தவர். இந்த திருப்பானாழ்வார் ஒரேயூரிலே இருந்து கொண்டு அங்கிருக்கின்ற பகவானை கோவிலுக்குள் செல்லாமல் அந்த காவிரி கரையிலேயே இருந்து அந்த பகவானை அரங்கநாதனை பாடக்கூடியவர். அவர் மெய்மறந்து தியானத்திலே இருக்கக்கூடியவர். அவர் அந்த கோவிலுக்குள்ளே நுழைந்தது கூட இல்லை. அவருடைய பிரதாபம் இப்படி இருக்கும் பொழுது பகவானே அவருக்கு காட்சி கொடுத்து ஒரு செயல் மூலமாக அதை செய்து அவரை பெருமாள் அவர் தன்னிடமே ஆட்கொண்டார் என்பதாக ஆழ்வார்களுடைய வரலாறை பார்க்கும்போது தெரிகிறது. அப்படிப்பட்ட ஆழ்வார் திருப்பானாழ்வார் பானை கையிலே எப்பொழுதும் வைத்துக்கொண்டு பகவானை பண்கள் இசைத்து பாடுவதே தொழிலாக கொண்டவர். அதுவும் அரங்கநாதனிடத்திலே பிரீத்தி கொண்டவர். அப்படிப்பட்டவரை பகவான் தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டார். முன்ன பின்ன பார்த்ததில்லவர். அவர் 10 பாசுரங்களை பாடியிருக்கிறார். அமலநாதிபிரான் என்று தொடங்குகின்றது அந்த பாசுரம். அதனால் அந்த திவ்ய பிரபந்தத்திற்கே அமலநாதிபிரான் என்றே பேர். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்கொண்ட விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் என்று அந்த பாசுரம் தொடங்குகிறது. அதில் பகவானுடைய திருவடி முதல் கொண்டு திருவடி வரை திருமுடி வரை அந்த பகவானுடைய அரங்கநாதனுடைய ரங்கநாத பெருமாளுடைய திருமேனி அழகையெல்லாம் வடிவழகையெல்லாம் அழகாக இந்த 10 பாசுரங்களிலே வர்ணிக்கிறார். அதிலே முதல் பாசுரமாக தொடங்குவது ஆ என்பதானது. அடுத்து அகார வாச்சினான பகவான் என்று சொல்கிறார்கள். அடுத்தது 2வது பாசுரம் ஊ என்று உகார வடிவாக இருக்கக்கூடியவரையும் அகார உகார மகாரம். 3வது பாசுரம் மகாரம் என்பதான மகாரத்தை சொல்லி அந்த ஆ உ மா அமலநாதிபிரான் உவந்த உள்ளத்தனாய். அடுத்தது மகாரவாசன் மந்திபாய் வடவேங்கட மாமலை அப்படின்ற மாதிரி ஆ உ மானு பகவானையும் ஜீவாத்மாவையும் பிராட்டியையும் சொல்லக்கூடியதாக இந்த பாசுரம் விளங்குகிறது. அது மாத்திரம் இல்லை, அடுத்த 3 பாசுரங்களை பார்த்தால் பாது கை பகவானுடைய திருவடி நிழல் திருவடிகள். அந்த திருவடிகளை பற்றி பா து கை என்ற முதல் எழுத்தாக ஆரம்பித்து பாதுகையும் அவர் பாடுவதாக அந்த திருக்கண்களை சொல்லும்போது அவர் கரியவாகி புடைபறந்து மெலிந்து செவ்வறிவோடிய நீண்ட அப்பெரியவாய கண்கள்னு சொல்கிறார். எப்படி லயிச்சிருக்கார் பாருங்க. எவ்வளோ அழகாக அந்த திருக்கண்களை அரங்கநாத பெருமாளுடைய ரங்கநாத பெருமாளுடைய திருக்கண்களை நம்பெருமாள்னு சொல்கிறோமே, அவருடைய திருக்கண்களை அவர் அழகாக சொல்கிறார். கரியவாகி புடை பறந்து மெலிந்து செவ்வரி ஓடிய நீண்ட அப்பெரியவாய கண்கள் அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். இந்த மாதிரியாக அவர் திரு அடியிலிருந்து திருமுடி வரைக்கும் பகவானுடையது அழகை ஒவ்வொரு பாசுரங்களிலும் அனுபவித்து பாடுகிறார்.
அது வெளியில் இருந்தபோது இப்படி மனத்திரையிலே இது பண்ணவர். கடைசியில் பெருமாளை சேரும் பொழுது அவர் இதெல்லாம் கண்டார். முன்னே பார்த்தது அப்படியே அவரை பகவானை பார்க்காத போது நாம் என்னென்ன மனசில் நிறுத்தினோமோ அதெல்லாம் நேராக சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோமே என்ன. அந்த ரங்கநாத பெருமாள் திருப்பான் ஆழ்வாரை தன்னுடைய திருடியிலேயே சேர்த்து கொண்டு விட்டார் என்று அந்த சரித்திரங்கள், ஆழ்வாருடைய சரித்திரங்கள் சொல்கின்றன என்பது இந்த பாசுரத்தினுடைய விசேஷம். இப்படிப்பட்ட பாசுரம் அந்த அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறேன்.